ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை ஒரு தக்காளி இருந்தால் கூட போதுங்க, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ வந்து 2 தக்காளி 2 முட்டையை வச்சு தான் மணிக்கு நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இப்போ ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த தக்காளியோடைய உள்ளே இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துருங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அப்போ வந்து தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து ஷேப்னஸ் வராது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி பழத்தை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சம் போல் மல்லித்தழை சேர்த்துக்குங்க. அதேமாரி காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக ஒரு அரை பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு வேணால் நம்ம பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா நம்ம கிண்டிட்டோம். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இது வந்து எல்லா இடம் வந்து கொஞ்சம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பட்டர் வந்து நல்லாவே உருகிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி வச்சிடலாங்க. இது வந்து நமக்கு 2 சைடும் வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா இதை வந்து நான் 2 இதாக போட போகிறேன் பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம், இன்னொரு குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம ஃபுல்லாக பெருசாக செய்யாமல் கட் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து அப்படியே நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி விட்ருங்க. பாருங்கள், இப்போ நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டோம். நமக்கு 2 சைடுமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து இதில் வந்து நான் பாதி தாங்க ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கூட வச்சுக்குங்க. வச்சுட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் நம்ம கொஞ்சம் போல் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வந்து திருப்பி போடணும், உங்களுக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும்னா திருப்பி போட்டுக்கோங்க, திருப்பி போடாமலே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, நான் திருப்பி போடலை. இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருவேங்க. பாருங்கள், நமக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் இல்லாமல் நம்ம இது ஒரு முட்டை மட்டும்தான் இப்போ நான் ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.